ஆனஸ்டா நான் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு விமன் கிரிக்கெட்னு ஒன்று ப்ரொஃபஷனலாக இருக்குன்னே தெரியாது. ஸோ ஐ யூஸ் டு ப்ளே வித் மை ஸ்ட்ரீட் பாய்ஸ். ஐ யூஸ் டு பி ஒன்லி கேர்ள் பிளேயிங் அலாங் வித் தெம். உடனே கிடைச்சது அது எதுவுமே உடனே கிடைக்காது. கஷ்டப்படாம தலைவர் டைலாக் தான், கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது இருக்காது. அதுதான் அங்க ஒரு சீக்ரெட். அது I think that's the most important thing as a sports person, as an athlete, because one day you're high and with your success, one day you come down, you know. So you can never take the game for granted. Even still, you know, when you step onto the field, you have to have ambitions. That is what I'm trying to tell through these points. சும்மா நானும் விளையாடுறேன் அப்படின்னு விளையாட முடியாது. You give it to the game will give it back to you. 200 அடிக்கிறீங்க, 2 5 wickets all அடிக்கிறீங்கன்னா உங்க கூட உலகமே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் பயங்கரமா உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஒரு 2 மேட்ச் 0 இல்லை ஒரு மேட்ச் இன்ஜுரி ஆடலன்னு வைங்க, இப்போ திரும்பி யாருமே இருக்க மாட்டாங்க. அவுட் சைட் டாக்ஸ் வந்து அந்த லோவா இருக்கும்போது அவுட் சைட் டாக்ஸ் ஷுட் நாட் பாதர் யூ. ஹையா இருக்கும்போதும் அவுட் சைட் டாக்ஸ் நாட் பாதர். அதர்ஸ் டு நாட் நோ வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. ஹலோ ஹாய் டியர் உமன் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஜோஃப்னா. இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் வித் அன் இன்ஸ்பைரிங் லேடி. இவங்களை பற்றி சொல்லணும்னா 2 தடவை நம்மளுடைய இந்தியாவை உமன்ஸ் டெஸ்ட் மேட்ச்சில் ரெப்ரசென்ட் பண்ணி அண்ட் 22 times விமென்ஸ் ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது. பட் அதை நான் சொல்கிறத விட அவங்க வாயாலே அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் த ஜேர்னி தட் ஷீ இஸ் பீன் த்ரூ அவங்க வாயாலே நம்ம கேட்க போகிறோம். அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷனாக இருக்க போது. லெட்ஸ் வெல்கம் நிரஞ்சனா நாகராஜன் மேம் ஆன் டு அவர் ஷோ. ஹாய், ஹலோ வியூவர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு வந்து ஐ மீன் டு ஷேர் மை ஜேர்னி வித் எவ்ரிபடி. இட்ஸ் அ வெரி nice thing, so that more young women can, I hope they get inspired and they pursue their dreams. Absolutely. Ma'am, tell me ma'am, how has life been to you? How has life been treating you? Of late, yes, I'm in a stage of my career. It's the 23rd year of my professional career. Wow, actually. okay. So it's a stage where I have to not think too much. Okay. Game enjoy பண்ணிட்டு I have to just enjoy every moment of what is left for me in on the field. Okay. But on the whole, the journey has been wonderful. Okay. It is. I mean, I always feel that more than my school and college, cricket has taught me the best in life. It has taught me to balance. The victories, the failures, and on an equal measure. I think that's the most Absolutely. important thing as a sports person, as an athlete, because one day you're high and with your success, one day you come down. So you can never take the game for granted. Yes. So that is the best thing I've learned. Okay. The journey has been amazing. I've seen a lot of success. I've seen failures also. Okay. But with God's grace, I think I've been able to manage with my parents' support. Okay. Without them, I don't think I wouldn't be where I am today. Wonderful ma'am. இது நான் கேட்டே ஆகணும். நான் இந்த ஆம்பியன்ஸ் சூஸ் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, இது என்ன பிங்கா இருக்கே, பிங்க் உமன் அப்படின்னு நிரஞ்சனம் அப்படின்லாம் நான் இது பண்ணேன். பட் தென் ஐ தாட் ஆஃப் ஆஸ்கிங் திஸ் டு யூ. விமன் அப்படிங்கும்போது நம்ம பிங்க் யோசிக்கிறோம். Aren't women more than just pink? Do you infer my question? Yeah. I understand. It's just a way of asking that women. You just mean to say that women are not stereotyped on a particular. அதேதான். Definitely, நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். ஏன்னா gone are the days where women are supposed to do only the வீட்டு வேலை and doing stuff for others and being taken for granted, and I'm being very honest here. Yes. So I think the power of women. அதை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. I think we all have equal capabilities and potential. I would say even physically, maybe men are a little, they appear stronger, and அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே தான் கடவுள் நமக்கும் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், how we come out with it, அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் ஒரு ஆத்லீட்டாக இதை நான் சொல்கிறதுக்கு ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட், பிகாஸ் ஒரு நிறைய செல்ஃப் டவுட்ஸ்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து யூஆர் அ உமன், யூ ஹவ் டு பி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்டில் ஒரு லிமிட் பண்ணிப்பாங்க ஒரு தாட்ஸு. ஸோ அதை தாண்டி வந்து நம்மளால் வர முடியும். ஐ மீன் நாட் ஒன்லி மீ, எவ்ரி உமன் ஹூ அச்சீவ்ட் டெஃபினெட்லி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல், எனி ஃபீல்ட், பீட் ஆன் தேர் ஓன்,
every mother is a CEO on their own of a family. Yes. You know, but they don't get that much of appreciation, you know. So womenக்கு இருக்கிற அந்த ஒரு potential and ஒரு ability வந்து I would stand on my feet and I would firmly say அது வந்து giving due respect to all what men do for their family, but women I think should be ஒரு 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 ஷேட் மோர் தான் அவங்க டெஃபினட்டாக வந்து. ஐம் நாட் சேயிங் திஸ் பிகாஸ் ஐ எம் அ விமன், பட் ஐ திங்க் ஆல் மென் ஹூ திங்க் ஆன் தீஸ் டேர்ம்ஸ் வில் அக்செப்ட் ஃபார் திஸ். மேம் ஐ ஹாவ் அ வெரி என்ன சொல்கிறது, ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் கூட சொல்லலாம் இதை. நான் ஒரு கோட் சொல்லுவேன், சம்திங் தட் இஸ் இன்ஸ்பயர்ட் யூ ஃப்ரம் தட் அண்ட் ஹவ் யூ டேக் இட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். என்னென்னா கிளாரி பூத் அப்படின்ற ஒரு ரைட்டர், ஷீ ஸ்டோல் திஸ்: பிகாஸ் ஐ எம் அ உமன் I must take unusual efforts to succeed. If I fail, they will say she doesn't have it. அப்படிங்கறத தாண்டி women doesn't have it அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது she has to take efforts enough so that they don't target women in whole. புரியுது. அதான் it all boils down to the fact that women are ஒரு ஜெண்டர் பேஸ்டா பேசுறாங்க அப்படின்றது. அந்த ஒரு இது எப்ப எழுதிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. I think it should be somewhere around 40-50 years back. Exactly. It must have been a period where they really, you know, male dominant society la vaandu. But do you think it has changed as of now? I think it's not completely changed. There are still places and villages and remote areas where there's still male dominant, and women are being I wouldn't say treated as slaves ன்னு சொல்ல மாட்டேன், பட் நான் சொல்றேன் நீ கேட்டானோ நீ கேட்டுதான் அப்படின்ற நிலைமை இன்னும் கம்ப்ளீட்டா மாறல. பட் I'm happy at least in a metropolitan city or somewhere developing city கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். இப்போ நான் ஈவன் ஐ எம் மேரிட், ஸோ ஐ டோன்ட் ஃபேஸ் த சேம் kind of treatment where my grandmother or my mother to an extent. இப்போ கூட வந்து if you go home and all, like they'll be like ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த ஜென்ரேஷன்ல கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் a good thing. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜென்ரேஷன்ல டெஃபினட்டா வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஐ ஃபீல் தேர் இஸ் அ சேஞ்ச் அண்ட் த சேஞ்ச் இஸ் ஃபார் த குட். இப்போ இட்ஸ் லைக் ஒன் ஜென்ரேஷன் டூ ஜென்ரேஷன்ஸ் ப்ரீவியஸ் வரைக்கும் தே டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் விமன், பட் அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு லைட் அந்த ஒரு டாமினன்ஸ் அது வந்து இப்போ இல்லை. That is definitely like it's because we are also educated. Yes. We also go for work. Yes. We earn, and yes. The lifestyle is on par with men. Yes. So adu vandu see, I think men should start seeing that as they should normalize that. இது ஒன்றும் பெரிய ஒரு அவங்க கடவுளை அவங்களையும் படிச்சிருக்காங்க நம்மளையும் படிச்சிருக்காங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான். Who is it's such mutual-ஆ இருக்கணும் அது டெஃபினட்டா. Tell me, இப்போ ஸ்போர்ட்ஸ்னாலே வந்துட்டு women might think for a second அது கிரிக்கெட் அப்படிங்கும்போது. So tell me your rough journey that you've passed on through the years, the support that you've got, and the journey that you've crossed to become a cricketer. See, basically I'm more inclined towards sports. Okay. My sister is towards academics. Okay. So like I was a basketball player initially. Okay. I reached up to district level, but cricket it was in my family blood itself. Okay. The appa used to play, okay. My uncle used to play. So அப்படியே அது ஆனஸ்டா நான் எப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எனக்கு விமன் கிரிக்கெட்னு ஒன்று ப்ரொஃபஷனலாக இருக்குன்னே தெரியாது. So I used to play with my street boys. I used to be the only girl playing along with them. So the journey started there only. But you were the rowdy baby in the game. Yeah, definitely. Yes, I don't. Deny that. Yeah. So like summer holidays, full of cricket and tennis ball. Tennis ball cricket is an emotion for me even now. So அப்படிதான் the journey started. And it wasn't fun cricket. அந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்னா, ஒரு பயங்கர சீரியஸ். அப்போ தோத்துட்டா விட மாட்டாங்க, அப்படியே உங்களுக்கு கலாய்ச்சி அடுத்த வாட்டி நீங்கள் வின் பண்ணுற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரே நான் விளையாடி பழகிட்டேன். ஸோ அப்படிதான் எனக்கு வந்து கிரிக்கெட்டில் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. அண்ட் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஃபார் விமன் ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஸோ மியூசிக் டைரக்டர் ரமேஷ் விநாயகம், he is very close to us. அவங்க ஃபேமிலியே இது வெரி க்ளோஸ் டு மீ. ஸோ அவர் தான் வந்து பேப்பரில் படித்து you should try this trials in the sub junior trials. So you should try this அப்படின்னு சொன்னாரு.
அப்போ he came and spoke directly to my parents for him to take the efforts to come up to my house and say you send your daughter, she'll come go அப்படின்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2000 under 14 category I started playing cricket. I came to Chepauk for, so it all started there. Okay. From then on I don't think there was a look back. I knew cricket is my life from then. பட் என்னன்னா ஒரு 4-5 இயர்ஸ் அப்போ எனக்கு அந்த ஹார்ட் ஒர்க்கோட வேல்யூ தெரியல. நான் வந்து மேட்ச் அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன், விளையாடுவேன். ஸோ ஐ நெவர் நியூ த மீனிங் ஆஃப் டெடிகேட்டிங் யுவர் என்டையர் லைஃப் அண்ட் டைம் டு கிரிக்கெட். அப்போனா ஐ வாஸ் ஒன்லி ஸ்கூல் கிட்ல. எனக்கு வந்து இப்படிதான் ஒரு செஷன்னா இருக்கணும், இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஒரு 12th காலேஜ் வந்தப்பறம் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிஞ்சுது. ஸோ பட் 9th 10th சீனியர் ஸ்டேட் ஆட ஆரம்பிச்சிட்டேன். So college was through cricket. My job is through cricket. Wonderful. So whatever I am, the name, fame, everything is dedicated to cricket. Cricket illama na illa andha mari dhaan. Okay. So apdi irukappo 2000 probably you can say 2008 I made my debut for the country. Okay. That was my first game. adukku munnadi nariya ups and downs irundhudu. Like நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கிடைக்காது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா சைட்லைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறையா இருக்கும்போது ஐ அண்டர்ஸ்டுட் த வேல்யூ ஆஃப் ஹார்ட் ஒர்க். இல்லை இப்படி இல்லை, ஓகே இது பத்தாது போல இருக்கு அப்படின்னு நினச்சி when potential is there but you're not working hard enough, you're not going to get your results. Yes. This is what I'm trying to tell through this point. Okay. If you have the potential, you should dedicate time and effort. Okay. You have to work hard. வேற சாய்ஸே இல்லை. தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு ஹார்ட் ஒர்க். யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு காலேஜில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜ் செகண்ட் இயரில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஐ ரியலி டெடிகேட்டட் மை டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் ஒன்லி ஃபார் கிரிக்கெட். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிது. அதுக்கப்புறம் 3 years திருப்பி டீமில் இல்லை. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமும் வந்து ஐ ஹேட் டு fight back because senior players இருந்தாங்க டீம்ல. even if you do well in the India A and the tournaments எல்லாம் பண்றச்சே கூட உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. So 2012 was my grand call again. அது வந்து நான் விட்டுட்டேன்னா எப்படின்னா என்னடா நல்லா பண்றோம் கூப்பிடவே மாட்டேன்றாங்கன்ற அந்த ஒரு any player will get that. இது இல்ல. Okay, I was expecting a call actually but கிடைக்கல. So விட்டுட்டு I was in my office. அந்த டைம்ல எனக்கு ஒரு கால் வந்தது. நோ யூ பி ரெடி, யூ வில் பி தேர். ஸோ தட் வாஸ் த டைம் ஐ நியூ பிகாஸ் லைக் சம்வேர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தெரியும். அப்போ வந்து எனக்கு ஆஸ்திரேலியாவோட ஒரு டூர் கேம் ஒன்று வந்தது, ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி. அந்த மேட்ச்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். வார்ம் அப் போர்ட் பிரசிடென்ட் 11 சொல்லி ஒரு 50 அண்ட் ஐ டோன்ட் நோ a wicket or something. So after that I knew டெஃபினட்டாக ஒரு கால் வரும். ஸோ ஐ எக்ஸ்பெக்டட். அப்போலேருந்து ஒரு 6 to 7 years கன்சிஸ்டண்ட்டாக ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் த டீம். பட் அந்த ஒரு கிடைக்காத பீரியட்ல வந்து எப்படி ஒரு அத்லீட் ஒர்க் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து அந்த கேம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டெல் தி யங்ஸ்டர்ஸ். உடனே கிடைச்சது எதுவுமே உடனே கிடைக்காது. கஷ்டப்படாம, தலைவர் டைலாக் தான், கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது இருக்காது. அதுதான் அங்க ஒரு சீக்ரெட் அது. ஸோ அதுலேருந்து ஸோ ஒன்ஸ் யூ ரீச் த டாப், it's not easy for you to stay at the top. So you can reach the top. ஆனா அங்க இருக்கிறதுக்கு நீங்க டபுள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த டைம்ல தான் வந்து லைக் இனிஷியலாவே கிரிக்கெட் எடுத்து சப்போர்ட் பண்றதுக்கே உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம முடியாது. My grandmother has been my pillar. My father, mother and my sister definitely. என்னோட first debut அப்போ I had to miss my sister's wedding. So there is a lot of sacrifice. உங்களால எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வெளில போக முடியாது. லைக் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் தேவைப்படும். யூ cannot be like every other. If you have to have ஒரு ட்ரீம் இருக்கு, நீங்க அதை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சாக்ரிஃபைஸ் அண்ட் எஃபர்ட்ஸை நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஸோ இந்த ஜேர்னில நான் இதெல்லாம் தான் I mean I've learned. That's what I said. Cricket and what cricket has given me has taught me a lot of things. அதுல இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். லைக் ஒரு ரொட்டீன் ரேஷனல் மேன் மாதிரி இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து you can't, if you're a girl, if you want to look fair, dark, beautiful, it cannot happen. அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. if you ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படியே நீங்க ஸ்வெட்டோட போவீங்க, அதெல்லாம் இட் ஹேஸ் டு பி நார்மலைஸ்ட். ஸோ நிறைய விஷயம் இருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த ஜேர்னில நான் பார்த்த நிறைய விஷயம். யூ வில் ஃபேஸ் லைக் ஒன்ஸ் யூ கிளைம்ப் அப் தி லேடர், உங்களுக்கு ஹேட்டர்ஸ் நிறையா இருப்பாங்க. லைக் நோபடி வில் ஒன்லி உங்களோட க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் வெல் விஷர்ஸ் மட்டும்தான் வந்து உங்க கூடவே இருப்பாங்க. அண்ட் யூ வில் நோ தெம். நோபடி வில் வாண்ட் டு ஸ்டே வித் தி டாப். ஆஸ் யூ கிளைம்ப் அப் தி லேடர், இதெல்லாம் வந்து you will face as an athlete. So not only me, I'm sure that's why my favorite athlete Kobe Bryant, basketball player,
what he says is they don't hate the great players, they only hate the greatest of all. அந்த லெவலில் இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு அது சர்க்கிள் கம்மியாயிட்டே வரும். உங்களுக்குன்னு ஒரு ஃபியூ பீப்புள் இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் உங்க கூடவே இருப்பாங்க எப்போவுமே. ஸோ இதெல்லாம் வந்து லைக் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இது இப்படி தான் போல இருக்குது. ஸோ there'll be a stage where you have to take care of yourself and your people and your game. That is only going to be there. So இந்த மாதிரி ஒரு லைஃப் லெசன்ஸ்லாமும் cricket has taught me. So like what ஒரு ட்ரீம்னு வந்துட்டா அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். இப்போ see now I'm not playing without an ambition. I still have an ambition. I still have goals. I you know my work. இப்போ வந்து I've realized my dreams. But எனக்கு இப்போவும் ambitions இருக்கு. இப்போ நான் இப்படி பண்ணணும், இந்த சீசன் நான் இப்படி பண்ணணும். So you have to keep dreaming that, you know, இப்போ லாஸ்ட் சீசன் ஆடும்போது எனக்கு ஒரு இன்ஜுரி வந்தது. I was doing very well. You know, the chances of me getting like ஒரு பெரிய செலெக்ஷன்ஸ் வரா மாதிரி நிறைய இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் அ வெரி கெரியர் த்ரெட்னிங் இன்ஜுரி. அதுலேருந்து அந்த பீரியடில் கொஞ்சம் டல்லாக போச்சு ஒரு 3-4 months. அதுலேருந்து வெளில வந்து திருப்பி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு பீரியட் இருக்குது. நம்ம அந்த இன்ஜுரியை தாட் மீ தட் ஓகே உன்னை தான் நீ பார்த்து தான் ஆகணும், நோபடிஸ் கோன் டேக் கேர் ஆஃப் யூ, யூ ஹேவ் டு பி தேர் ஃபார் யுவர்செல்ஃப். ஸோ cricket is a leveler actually. So in the journey வந்து இதெல்லாம் எனக்கு it is taught me. So that's how my journey started, that's how it went, and now it's going like that. Even still, you know, when you step onto the field you have to have ambitions. That is what I'm trying to tell through these points. சும்மா நானும் விளையாடுறேன் அப்படின்னு விளையாட முடியாது. You give it to the game will give it back to you. Ma'am, I'm really curious to know about this. இந்த சக்ஸஸ் கிராஃப்ங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்பெஷலி இன் கிரிக்கெட் இப்படி தான் இருந்திருக்கு. எனக்கு என்ன கேட்கணும்னா, இந்த கீழே போகும்போது இருக்கு இல்லையா, 1 how do you feel about it, 2 how do you tackle it? ஏன்னா நம்ம வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து சினிமா சார்ந்து நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஸ்போர்ட்ஸ் சார்ந்து ஐ டோன்ட் நோ. ஏன்னா நிறைய விஷயம் நீங்களே சொன்னீங்க, இட்ஸ் நாட் ஒன்ஸ் யூ ஆர் ஆன் டாப் அங்கேயே நிற்கிறதும் கஷ்டம். யூ வில் பி புல் டவுன். ஸோ how do you handle that? See, அது சின்ன வயசில் புரியாது. when you're 16, 17 and 18, probably till about 20-21 years, you won't understand what it means to go down and come up. Okay. You know, பட் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த லோ ஃபேஸை பார்த்துட்டு தான் நான் ஹையில் போனேன். இப்போ ஒருத்தவங்க இப்போ ஒரு யங்ஸ்டர் இப்போ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் யங்ஸ்டர் அந்த பேர் வந்துட்டே இருக்கும், அவங்க வரப்போகிறாங்க வந்துடுவாங்க. ஸோ தட் தேர் எக்ஸ்பீரியன்சிங் த ஹை ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப். பட் ஃபார் மீ நான் லோவில் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு, எனக்கு அது கிடைக்கல. நான் கஷ்டப்பட்ட அப்புறம் தான் எனக்கு வந்து இந்தியன் டீம் கிடச்சிது. ஸோ எனக்கு இந்த லோவை பார்த்து நான் ஹை போனதுனால நான் இன்னும் அதை ரிலீஸ் பண்ணேன் அந்த ஹையை. ஸோ திருப்பி அந்த லோ வரும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. அதனால என்னால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுது. பட் இட்ஸ் நாட் ஈஸி. டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஈஸி. ஈவன் நவ் ஐ எம் சேயிங், பிகாஸ் ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஏர்லியர், செம்மையாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ஜுரி வந்தால் அது அப்படியே கிராஃப் கீழே போயிடும். ஆனால் அந்த டைமில் நீங்கள் கேட்ட கேள்வியோட ரிலவென்ஸ்க்கு நான் என்னென்னா, உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். யூ ஹாவ் டு பி மென்டலி ஸ்ட்ராங். அந்த டைம் நீங்கள் 200 அடிக்கிறீங்க, 2 5 wickets ஆல் அடிக்கிறீங்கன்னா உங்கள் கூட உலகமே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் பயங்கரமாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, பயங்கர பெஸ்ட். ஒரு 2 மேட்ச் 0 இல்லை ஒரு மேட்ச் இன்ஜுரி ஆடலன்னு வைங்க, இப்போ திரும்பி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேலன்ஸ், நீ நல்லா பண்ணுற நல்லா பண்ணல, யூ ஒன்லி வில் பி வித் யுவர் செல்ஃப். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் இருக்கணும். இன்னொன்று மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். இந்த ரெண்டுமே யுவர் மைண்ட் ஹேஸ் டு பி ஸ்ட்ராங். இப்போ நீ 100 அடிக்கிறதுனால உங்களை ப்ரைஸ் பண்ணுறாங்க, இல்லை நீ 0 அடிச்சு அவுட் ஆகிடுவோம். அந்த அவுட் சைட் டாக்ஸ் வந்து அந்த லோவாக இருக்கும்போது அவுட் சைட் டாக்ஸ் ஷுட் நாட் பாதர் யூ. ஹையாக இருக்கும் போதும் அவுட் சைட் டாக்ஸ் நாட் பாதர், பிகாஸ் நோபடி இஸ் நோ others do not know what you are going through. They can probably see what you're doing, but inside what you're feeling they cannot feel. So ஃபஸ்ட்டு என்னன்னா, உங்களுக்கு அதர்ஸ் ஒப்பீனியனை கட் டவுன் பண்ணும் அந்த டைமில், எஸ்பெஷலி when you're low. Nobody is going to come and இல்லை பரவாயில்ல அப்படி. இன்னொன்று, you're mentally you have to be 100% strong. 100ன்றது கம்மி நான் சொல்கிறது. you have to be very strong so that உங்களோட அந்த லோ ஃபேஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக அதை தாண்டி நீங்கள் வெளில வந்து நீங்கள் திருப்பி உங்களை பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னு. Novak Djokovic, he recently told in an interview, like, what differentiates an ordinary athlete and a great athlete is that everybody will have failures, everybody will have low and tough phases. But what differentiates a great and a normal is that how quickly you're able to adapt to
those adversities and come up. That's what he does every time. இப்போ விம்பிள்டன் தோத்தாரு அல்கராஸோட, எவனும் இன்னும் முடியாது இனிமே ஜோக்கோ ஜெயிக்க அடுத்த மேட்ச் வின் பண்ணாரு அதே ஆப்போனண்டோட. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த் யூ ஹாவ் டு ஹேவ் இஃப் யூர் அ டாப் athlete and even if you're inspiring athlete. Okay. So on the balance, I've read a quote somewhere saying that the ability to balance success and failure in the same measure. I think Wimbledonல எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I take a lot of inspiration from elite athletes for sure. So அந்த மாதிரி விஷயம் வந்து it's very very important. That's how I tackled it. சின்னப்போ your parents will guide you for sure till about your 20-22 years, but after a certain point of time nobody is going to know what you're going through. You have to handle yourself. In that phase your mind has to be extremely strong.